உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு மணித்துளிகளையும் சரியாக பயன்படுத்து. அது நிச்சயமாக உன்னை பெருமைப்படுத்தும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய வேலை தொட்ட என் பிள்ளைக்கு இன்று வாழ்க்கையில் பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட இந்த கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். அப்பன் முருகன் என்னுடைய அன்பினை உணர்ந்திட்ட பிள்ளைகள் யாரும் ஒருபோதும் நடக்காது என்று யோசிக்க மாட்டார்கள். நடத்தியே தீருவேன் என்று நினைத்து அந்த விஷயத்தில் அவர்களுக்கான முயற்சிகளை நிச்சயமாக செய்து கொண்டிருப்பார்கள். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எப்பொழுதுமே எதையாவது பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைகள், தான் நினைத்ததையெல்லாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் சாதிக்கக்கூடியவர்கள். அவரவர் நம்பிக்கை கொண்டு அவரவர் வாழ்க்கையின் வெற்றியை அவர்களால் பெற முடியும். வேறு யாராலும் எந்த வகையிலும் இவர்களுக்கு உதவிகளை செய்திட முடியாது. தன்னுடைய மனது சரியான பாதையில் பயணிக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் தான் செய்ய நினைக்கின்ற அத்தனை செயல்களிலும் அவர்களுக்கான வெற்றி உறுதியாக இருக்கும். எப்பொழுதும் யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று அடுத்தவர்களை பார்த்து கொண்டே இருந்தோமானால் எந்த நொடியிலும் உனக்கு வெற்றி என்பது கிடையாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாருக்கும் வெற்றி கிடைக்காது. அவரவர் உழைப்பும் அவரவர் முயற்சியும் அவர்களை அந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். அதனால் உன்னுடைய முயற்சியை கைவிடாது. கந்தனின் வேலை தொட்ட உனக்கு நிச்சயமாக மனதில் நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்கிவிட்டால் அதுவே போதும். என் பிள்ளையே, எல்லா நேரங்களிலும் நம் வாழ்க்கை நமக்கு அத்தனை சுலபமாக எதையும் கொடுக்காது. பல போராட்டங்களுக்கு பிறகுதான் ஏதாவது ஒன்று கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை உன்னுடைய வாழ்நாள் பொக்கிஷமாக நினைத்து நீ உன் கைக்குள் பத்திரமாக அதனை வைத்து கொள்ள வேண்டும். உன்னால் எதையுமே செய்து முடிக்க முடியும் என்பதனை நம்பு. தேவையில்லாது யாரும் எந்த உதவியும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. நீ நினைத்தால் அந்த வெற்றி உன் வசமாகும். நீ நினைத்தால் அந்த வெற்றி இன்னொருவரின் வசமாகவும் மாறிவிடும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அத்தனை மாற்றங்களும் அத்தனை திருப்பங்களும் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும். அப்பொழுது நீ எதிர்பார்த்த வெற்றி உன் கைகளில் இருக்கும். கனவிலும் என் பிள்ளை, நீ நினைத்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரியதொரு மாற்றம் உன்னை வந்து சேர காத்து கொண்டிருக்கின்றது. அதற்கு உன்னுடைய இந்த முயற்சிதான் கை கொடுக்க போகின்றது. சட்டென்று ஒரு நொடியில் இங்கு ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் அத்தனை திருப்பங்களும் நடந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமும் உனக்கு இருந்துவிட்டால் எந்த சூழ்நிலைகளும் உன்னை பாதிக்காது. என் குழந்தையே, இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மற்றவர்களை அடிமைப்படுத்தவும் அதிகாரத்தை மற்றவர்களின் மீது திணிக்கவும் தான் முயற்சி செய்கிறார்களே தவிர யாரும் யாருக்கும் எந்த வகையிலும் உதவிகள் மட்டும் செய்ய நினைப்பதில்லை. அடுத்தவர்களின் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுப்பதும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தீமைகளை நினைப்பதுமே இவர்களின் வேலையாகிவிட்டது. இதையெல்லாம் கடந்து இங்கே ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த நன்மை இந்த வாழ்க்கையில் எந்நாளும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். நீ நினைத்தால்
இங்கு எதையும் சாதிக்க முடியும். நீ நினைத்தால் இந்த கந்தனின் அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். நீ நினைத்தால் என் அருகில் வந்து நீ இருக்க முடியும். ஆனால் எப்பொழுது என் பிள்ளை நீ என்னை மறக்கிறாயோ அப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீமை நடக்க தொடங்குகிறது என்பதனையும் நீ உணர வேண்டும். நல்ல சக்தி உன்னோடு உடனிருக்கும் பொழுது தெய்வங்களை வணங்குவதற்கு நீ தாமதிக்க மாட்டாய். தீய சக்தி உன்னை சுற்றி சுற்றி வரும் பொழுது நீ எப்பொழுதும் தெய்வத்தின் அருகில் வர நினைக்க மாட்டாய். அதனால் எல்லா நொடியிலும் தெய்வத்தின் அன்பையும் அருளையும் பெற்று கொண்டிருக்கின்ற நமக்கு எப்பொழுதும் தெய்வம் துணை நிற்கும் என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும். கந்தனின் வேலை தொடும் பொழுது இதை தொட்டால் எல்லாம் நடக்குமா, அது சாத்தியமா என்று யோசிப்பதை விடுத்து கந்தனின் வேலை தொடும் பொழுது நமக்கான மகிழ்ச்சி பிறக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். உனக்கான மிக பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது என்பதனை நீ நினைத்து விட்டால் போதும். வேறு எதை பற்றியுமே என் குழந்தை நீ யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தேவையும் கிடையாது. சுற்றி இருக்கின்றவர்கள் சோதனைகளையும் சூழ்ச்சிகளையும் கொடுக்கத்தான் செய்வார்கள். சுற்றி இருக்கின்றவர்கள் சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கத்தான் செய்வார்கள். அந்த இடத்தில் நின்று அவர்களை காயப்படுத்த நினைக்கின்றவர்கள் அதையும் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். நீயாக இருந்து உன் வெற்றிக்கு நீ முழுமையான பலனை பெறும் வரை நீ முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே. அப்பனின் வேலை தொட்ட என் பிள்ளைக்கு புதிய சக்தி பிறந்திருக்கிறது. உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய சந்தோஷம் பிறந்திருக்கிறது. நீ நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கையும் உனக்கு பிறந்திருக்கின்றது. இன்று எந்த செயலை நீ செய்ய நினைத்திருந்தாலும் அந்த செயலை நீ சரியாக செய்ய தொடங்கு. எதிர்வருகின்ற நேரங்களும் எதிர்வருகின்ற மாற்றங்களும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கும். சுற்றி இருக்கின்றவர்கள் எதை வேண்டுமானாலும் நினைக்கட்டும். நீயாக இருக்கும் பொழுது யாருடைய வார்த்தைகளையும் மதிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையாது. வேண்டும் என்றே உன்னை குழப்பிவிட முயற்சி செய்யும் பொழுது அதற்கு மதிப்பு கொடுத்து நீயாகவே உன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ளாதே. நீயாகவே உன்னுடைய வெற்றியை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்து சென்று விடாதே. என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான். என்ன நடந்தாலும் அவை அத்தனையுமே உன்னுடைய வெற்றியை பிரதிபலிக்கத்தான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் பிரியமே, கந்தன் நினைத்து விட்டால் ஒற்றை நொடியில் அத்தனையையும் தலைகீழாக புரட்டி போட முடியும். ஆனால் இது உன்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பேரின் வாழ்க்கையும் இங்குதான் அடங்கி இருக்கின்றது. நான் இந்த வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிட்டேன். ஆனால் அத்தனை பேரின் வாழ்க்கையும் மாறும். அத்தனை பேரும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அதற்கு காலதாமதமாகும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற வெற்றியை அடைவதற்கு உன்னாலான ஒவ்வொரு அடிகளையும் சரியாக எடுத்து வை. நான் உன்னை காப்பாற்றுவேன். கந்தனிருந்து உன்னை வழிநடத்துவேன். அப்பன் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருப்பது போல வெற்றியின் படிகளும் அதிகமாக உன் முன்னால் உனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும். எந்த இடத்திலும் பின்வாங்காமல் முன்னேறிக் கொண்டே இருப்பாய். எந்த நொடியிலும் வெற்றி கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு முகத்தில் புன்னகையோடு இருப்பாய். என் பிள்ளையே, எதை செய்கிறாயோ இல்லையோ எப்பொழுதும் முகத்தில் ஒரு புன்னகை கொண்டு இருக்க வேண்டும். எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கை நடத்தினாலும், எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துரைத்தாலும் நீயாக இருந்து உன் வெற்றியை தொடும் வரையிலும் பின் தங்கி விடாதே. என் பிள்ளையே, கந்தன் சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதியும் என்றால் உன் முகத்தில் இருக்கின்ற புன்னகை இன்னொருவரின் மனதில் இருக்கின்ற காயங்களுக்கு மிக பெரிய மருந்தாக அமையட்டும். அது உனக்கு
பல கோடி புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறந்து விடாதே. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.